அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சத்துவத்தையும் பலத்தையும் தருவார் என்று சொல்லப்பட்டபடி, ஆண்டவரே, இந்த காலை வேளையில எங்களுக்கு தேவையான சத்துவத்தையும் பலத்தையும் நீங்க கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உண்மையே சார்ந்து வாழ எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இந்த நாளில் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். யோசுவா 1வது அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது யோசுவா ஜனங்களின் அதிபதிகளை நோக்கி, முந்தின 9 வசனத்திலேயும் கர்த்தர் யோசுவாவோடு பேசினாரு. தன்னுடைய திட்டத்தை வெளிப்படுத்தினாரு, வாக்குத்தத்தத்தை கொடுத்து தைரியப்படுத்தினாரு. வேத நியாயப்பிரமாணத்தை கருத்தா வாசிக்கணும், தியானிக்கணும், அதன்படி நடக்கணும். அப்ப புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதை தியானிச்சோம். இப்ப யோசுவா ஜனத்தின் அதிபதிகளை நோக்கி, ஆபீசர் ஆஃப் த பீப்புள் அப்படின்னு கொடுத்திருக்கு. ஜனங்களுக்கு அதிகாரியாய் இருக்கிறவங்களை நோக்கி, அதிபதியாய் இருக்கிறவங்களை நோக்கி, நீங்கள் பாளையத்தை உருவ நடந்து போய் ஜனங்களை பார்த்து உங்களுக்கு போஜன பதார்த்தங்களை ஆயத்தம் பண்ணுங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சுதந்தரிக்க கொடுக்கும் தேசத்தை நீங்கள் சுதந்தரித்து கொள்ளும்படி இன்னும் 3 நாளைக்குள்ளே இந்த யோர்தானை கடந்து போவீர்கள் என்று சொல்ல சொன்னார். அதிபதிகளை கூப்பிட்டு, நீங்க பாளையத்துலதான் ஜனங்கள் இருந்தாங்க, உள்ள போய் ஜனங்கள்கிட்ட பேசுங்க, அவங்களெல்லாம் பிரயாணத்துக்கு ஆயத்தமாக சொல்லுங்க, அவங்கள கர்த்தர் சுதந்தரிக்கும்படி அந்த தேசத்துக்கு 3 நாளைக்குள்ள யோர்தானை கடந்து நம்ம அந்த தேசத்துக்கு, கானான் தேசத்துக்கு போக போறோம். இந்த தேசம் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணப்பட்ட தேசம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அவங்க எல்லாருக்கும் வாக்கு பண்ணப்பட்ட தேசம். அந்த தேசத்துக்குள்ள நம்ம போக போறோம். 3 நாளைக்குள்ள இந்த யோர்தானை கடக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசுவா தலைவர்களுக்கு சொல்றாங்க. தலைவர்கள் போய் ஜனங்களுக்கு சொல்ல போறாங்க. பின்பு யோசுவா ரூபனியரையும் காத்தியரையும் மனாசேயின் பாதி கோத்திரத்தையும் நோக்கி, இப்ப இஸ்ரவேல்ல 12 கோத்திரம் இருக்கு. அதுல ரூபன், காத்து இந்த 2 கோத்திரமும் முழு கோத்திரமாகவும், மனாசேன்றது யோசேப்புக்கு 2 பிள்ளைக. ஒண்ணு மனாசே, அந்த மனாசேயில பாதி கோத்திரம், அப்ப 2 கோத்திரம் வருது. அவங்கள மட்டும் நோக்கி, கர்த்தருடைய தாசனாகிய மோசே உங்களுக்கு கற்பித்த வார்த்தையை நினைத்து கொள்ளுங்கள். அவங்களுக்கு மோசே ஏற்கனவே சொல்லி இருந்தார். என்னாகமம் 32வது அதிகாரம் 16ல இருந்து 32 வரைக்கும் உள்ள வசனங்கள்ல, நீங்க யோர்தானுக்கு கடக்கிறதுக்கு முன்னாடி இருக்க பகுதிய இந்த 2 கோத்திரமும் சுதந்தரித்து கொள்ளணும். மீதம் உள்ள கோத்திரங்கள் யோர்தானை கடந்து போய் தேசத்தை சுதந்தரிக்கணும். ஆனா இந்த 2 கோத்திரம் அவங்களுக்கு உதவி செய்யணும். அவங்க போய் யுத்தம் பண்ணி அந்த தேசத்தை சுதந்தரிக்கிறதற்கு வரைக்கும் இங்க பெண்கள், பிள்ளைகள் எல்லாத்தையும் யோர்தானுக்கு முன்னாடியே இவங்க விட்டுட்டு சகோதரர்களோடு போய் யுத்தம் பண்ணி அந்த தேசத்தெல்லாம் சுதந்தரித்து மீதம் உள்ள கோத்திரத்தாருக்கு அதை கொடுத்துட்டு இவங்க திரும்பி யோர்தானுக்கு இக்கரையில அவங்க தங்கி இருக்கணும். இதான் மோசே அவங்களுக்கு கற்பித்தது. அந்த வார்த்தையை நினைத்து கொள்ளுங்கள் நீ யோசுவா சொல்றார். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை இளைப்பாற பண்ணி இந்த தேசத்தை உங்களுக்கு கொடுத்தாரே. இப்ப இந்த தேசத்தை இவங்க யோர்தானுக்கு முன்னாடி இருக்காங்க. இந்த தேசத்தை உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்காரு. நீங்க இங்க இளைப்பாற பண்ணி ரெஸ்ட் கொடுத்திருக்காரு. ஏன்னா இவங்க
சுதந்தரிக்க வேண்டிய இடத்துக்கு வந்துட்டாங்க. அதனால இங்க இளைப்பாற பண்ணி உங்களை இளைப்பாற பண்ணியிருக்காரு. நீங்க அதனால உங்க சகோதரருக்கு உங்கள் பெண்ஜாதிகளும் பிள்ளைகளும் மிருக ஜீவன்களும் மோசே உங்களுக்கு யோர்தானுக்கு இப்புறத்திலே கொடுத்த தேசத்தில் இருக்கட்டும். யோர்தானுக்கு முன்னாடியே உள்ள இடத்துல உன்னுடைய மனைவி, பிள்ளைகள், மிருக ஜீவன்லாம் இங்கே இருக்கட்டும். உங்களுக்குள்ள யுத்த வீரர் யாவரும் உங்கள் சகோதரருக்கு முன்பாக அணி அணியாய் கடந்து போய். ஆனா யுத்த வீரர்கள், இந்த 2 கோத்திரத்துல உள்ள யுத்த வீரர்கள் கடந்து போகணும். ரூபன், காத்து, மனாசேயின் பாதி கோத்திரத்தார், உங்க எல்லாம் யுத்த வீரர்கள் எல்லாம் புறப்பட்டு போகணும். கர்த்தர் உங்களைப் போல உங்கள் சகோதரரையும் இளைப்பாற பண்ணி, எப்படி நீங்க தேசத்தை சுதந்தரித்து உங்களுக்கு ஆண்டவர் ரெஸ்ட் கொடுத்திருக்காரோ, அதே போல மீதமுள்ள உங்களுடைய சகோதரரான மற்ற கோத்திரத்திற்காகவும் இளைப்பாற பண்ணி, அவர்களும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தங்களுக்கு கொடுக்கும் தேசத்தை சுதந்தரித்து கொள்ளும் மட்டும் அவர்களுக்கு உதவி செய்ய கடவீர்கள். அவங்களுக்கு நீங்க உதவி செய்யணும். ஒரு சகோதரன் மற்றொரு சகோதரனுடைய நன்மைக்காக உழைக்கணும் அப்படின்றத இந்த பகுதியில நமக்கு கற்றுக்கொள்றோம். இது அன்போடு செயல்படக்கூடியது, சுயநலம் இல்லாம மற்றவங்களோடு மேல கரிசனையோடு அவங்களும் நம்ம போல இருக்கணும் அப்படின்ற நல்ல எண்ணத்தோடு செயல்படும்படியா இங்க சொல்லப்பட்டிருக்கு. நம்மளும் கூட அதே மாதிரி மற்றவர்களை நேசித்து மற்றவங்களோட நலன்ல அக்கறை உள்ளவர்களா காணப்படணும். பின்பு நீங்கள் கர்த்தருடைய தாசனாகிய மோசே உங்களுக்கு யோர்தானுக்கு இப்புறத்தில் சூரியன் உதைக்கும் திசைக்கு நேராக கொடுத்த உங்கள் சுதந்திரமான தேசத்துக்கு திரும்பி அதை சுதந்திரித்து கொண்டிருப்பீர்களாக என்றான். அவங்களுக்கு யுத்தம் பண்ணி அவங்களோட தேசத்தை சுதந்திரித்த பின்பு நீங்க உங்க இடத்துக்கு திரும்பி இங்க இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசுவா மோசே சொன்னதை நினைவு கூர்ந்து அதையே செயல்படுத்த சொல்லுகிறத இங்க பாக்குறோம். அப்பொழுது அவர்கள் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக, இப்ப இவங்க பதில் சொல்றாங்க. இந்த 2 கோத்திரத்தார், காத்து, ரூபன், மனாசேயோட பாதி கோத்திரத்தார், இவங்க 2 கோத்திரத்தார் என்ன சொல்றாங்கன்னா, நீர் எங்களுக்கு கட்டளை இடுகிறது எல்லாம் செய்வோம். என்னென்ன சொல்றீங்களோ அதெல்லாம் செய்வோம். ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, என்னாகமம் 27:20 வசனத்துல, 27வது அதிகாரம் 20வது வசனத்துல ஏற்கனவே மோசே மரணம் அடைய போறாரு அப்படின்றத ஆண்டவர் சொன்ன உடனே மோசே சொல்றாரு, எனக்கு அப்புறம் இந்த ஜனங்கள் மேய்ப்பன் இல்லாம மந்தைய போல இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புருஷனை இவர்களுக்கு மேல அதிகாரியா ஏற்படுத்தும் அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் பேசுறாரு. நூனின் குமாரனாகிய யோசுவாவை நீ தெரிந்து கொண்டு அவன் மேல் கையை வைத்து சபையார் எல்லாரும், இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் அவனுக்கு கீழ்ப்படியும்படிக்கு உன் கணத்தில் கொஞ்சம் அவனுக்கு கொடு அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தாரு. உபாகமம் 34வது அதிகாரத்துல 9வது வசனத்துல கூட மோசே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தபடியால் அவன் ஞானத்தின் ஆவியினால் நிறையப்பட்டான். இஸ்ரவேல் புத்திரர் அவனுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள். கீழ்ப்படிதலோடு இருந்தாங்க இஸ்ரவேல் மக்கள். யோசுவா என்ன சொன்னாலும் கேட்கக்கூடிய நிலையில இருந்தாங்க. ஏன்னா மோசையே அவங்களுக்கு சொல்லிட்டு போயிட்டார். அடுத்து யோசுவா அப்படின்றத தேவன் சொன்னத அவங்களுக்கு ஏற்கனவே சொன்னதுனால அவர் சொல்றத அப்படியே கேக்குறாங்க. நீர் எங்களுக்கு கட்டளை இடுகிறதெல்லாம் செய்வோம், நீர் எங்களை அனுப்பும் இடம் எங்கும் போவோம். ஒரு தலைவன் கீழே இருக்கிறாங்க, அந்த தலைவன் சொல்றத அப்படியே கீழ்ப்படுகிறாங்க. எங்க சொன்னாலும் நாங்க போவோம்.
நாங்கள் மோசேக்கு செவி கொடுத்தது போல உமக்கும் செவி கொடுப்போம். அது வரைக்கும் நாங்க மோசேக்கு கீழே இருந்து அவர் சொன்னதெல்லாம் செவி கொடுத்த மாதிரி உமக்கும் செவி கொடுப்போம். உம்முடைய தேவனாகிய கர்த்தர் மாத்திரம் மோசேயோடு இருந்தது போல உம்மோடும் இருப்பாராக. எப்படி கர்த்தர் மோசேயோடு இருந்து எல்லாத்தையும் நடத்தினாரோ, இவங்களை வழி நடத்தினாரோ, அது போல உம்மோடும் கூட இருந்து கர்த்தர் நடத்துவாராக. நீர் எங்களுக்கு கட்டளையிடும் சகல காரியத்திலும் உம்முடைய சொல்லை கேளாமல் உம்முடைய வாக்குக்கு முரட்டாட்டம் பண்ணுகிற எவனும் கொலை செய்யப்பட கடவன். யாரு உங்களுக்கு கீழ்ப்படியாம முரண்டு முரட்டாட்டம் பண்றாங்களோ அவங்கள கொலை செய்ய கடவன். பலம் கொண்டு திடமனதாய் மாத்திரம் இரும் என்றார்கள். ஆனா நீங்க தைரியமா இருக்கணும். ஏன்னா இவ்வளோ ஜனங்களை வழி நடத்தி செல்றதுக்கு யோசுவாவுக்கு தைரியம் வேணும், திட மனது வேணும், சோர்ந்து போகக்கூடாது. பலம் கொண்டு திடமனதாய் மாத்திரம் இரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது கர்த்தர் ஏற்கனவே இந்த வார்த்தைய யோசுவாவோட 5வது வசனம், 7வது வசனம், 9வது வசனம் 3 இடங்கள்லயும் பலங்கொண்டு திடமனதாயிரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த ஜனங்கள் இந்த 2 கோத்திரத்தார் யோசுவாவை கர்த்தருடைய சொன்ன வார்த்தைய சொல்லியே தைரியப்படுத்துறாங்க. அப்ப அந்த வார்த்தை யோசுவாவுக்கு பலன் கொடுக்கறதா இருந்துச்சு. கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி அவங்கள திடப்படுத்தும் போது நம்மளும் கூட தலைவராக இருக்கிறவங்களுக்காக, நமக்கு ஆவிக்குரிய தலைவர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். அவங்களுக்கு அவங்க வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். அவங்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை நம்ம சொல்லணும். கர்த்தருடைய வார்த்தைய பேசி அவங்கள தைரியப்படுத்தணும். இதெல்லாம் இந்த பகுதியில நம்ம கற்றுக்கொள்றோம். அப்ப இந்த நாள்ல என்ன கற்றுக்கொள்றோம்னா, யோசுவா ஜனங்களோட அதிபதிகளை பார்த்து நீங்க ஜனங்களுக்குள்ள போய் அவங்கள ஆயத்தம் பண்ண சொல்லுங்க. 3 நாளைக்குள்ள நம்ம யோர்தானை கடந்து நம்ம சுதந்திரிக்க போற தேசத்துக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அதுக்கப்புறம் யோசுவா 2 கோத்திரத்தாரோடு பேசினாரு. ரூபன், காத்து, மனாசேயின் பாதி கோத்திரத்தார் 2 கோத்திரத்தாரோட பார்த்து மோசே சொன்ன வார்த்தையை நினைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு யோர்தானுக்கு முன்னாடியே கர்த்தர் உங்களுக்கு இந்த தேசத்தை கொடுத்திருக்காரு. இங்க உங்களோட மனைவி, பிள்ளைகள், மிருக ஜீவன்கள் எல்லாம் விட்டுட்டு யுத்த வீரர்கள் எல்லாம் மீதமுள்ள கோத்திரத்தாருக்கு தேசத்தை சுதந்திரிக்கும்படியா யோர்தானை கடந்து போய் அங்க யுத்தம் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க மறுபடியுமா இங்க தங்கி இருக்கலாம், அவங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றத நம்ம பார்த்தோம். அது போல நம்மளும் கூட நம்மளுடைய சகோதர சகோதரிகளை நேசிக்கணும், அவங்களோட நலன்ல அக்கறை உள்ளவர்களாக இருக்கணும். கலாத்தியர் 6வது அதிகாரத்துல சொல்லியிருக்கு, இப்படி ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்ற கடவும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப அடுத்தவங்களுக்கு கிறிஸ்தவ சகோதரர்களுக்கு, நம்முடைய சகோதரருக்கு, ஆண்டவரோட பிள்ளைகளை நேசிக்கிறவங்களா இருக்கணும், உதவி செய்யணும், அவங்களோட நலன்ல அக்கறை உள்ளவர்களா இருக்கணும்ன்றத கற்றுக்கொண்டோம். அதுக்கப்புறம் அதுக்கு யோசுவாவுக்கு அந்த 2 கோத்திரத்தார் பதில் சொல்றாங்க, நீங்க எங்களுக்கு என்னெல்லாம் சொல்றீங்களோ அதை அப்படியே செவி கொடுப்போம். எப்படி மோசேக்கு நாங்க செவி கொடுத்தோமோ அது போல உங்களுக்கும் செவி கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா கர்த்தர் மாத்திரம் உங்க கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. கடைசியா யார் உங்களுடைய வார்த்தையை கேட்கலையோ கீழ்ப்படியலோ அவன் கொலை செய்ய கடவன் அப்படின்னு சொன்னாங்க. பலம் கொண்டு திடமனதாய் மாத்திரம் இரும் என்றார்கள். இது ஏற்கனவே யோசுவாவோட கர்த்தர் பேசின வார்த்தை. அதே வார்த்தையை எடுத்து இந்த 2 கோத்திரத்தார் திரும்பவுமா யோசுவாவுக்கு சொல்லி தைரியப்படுத்தினாங்க. நம்மளும் கூட ஆவிக்குரிய தலைவர்களுக்கு கீழ்ப்படியணும், அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும், அவங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையின் மூலம் அவங்க பலப்படும்படியா அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுகிறவங்களா
என்கரேஜ் பண்றவங்களா நம்ம இருக்கணும்ன்றத கற்றுக்கொண்டோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட அந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இஸ்ரவேல் மக்களை நீர் எப்படி வழி நடத்தினீர் என்பதை தியானிக்க கத்தர் கொடுத்த கிருபைக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களையும் போதித்து நடத்துங்க ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு நீங்க கொடுத்திருக்கிற ஆண்டவரே சகோதர சகோதரிகளை உண்மையாய் நேசிக்க, அவங்களிடத்துல அன்பு காட்டி அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய எங்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க ஆண்டவரே. நல்ல இருதயத்தை எங்களுக்கு தந்தருளுங்க ஆண்டவரே. இந்த 2.5 கோத்திரத்தார் செய்தது போல எங்களுக்கு ஆவிக்குரிய தலைவர்களாய் கொடுத்திருக்கிறவர்களுக்கு கீழ்ப்படியவும், அவர்களுக்காய் ஜெபிக்கவும், கர்த்தருடைய வார்த்தையின் மூலம் அவங்களா பலப்படுத்தவும் எங்களுக்கு கிருபைகளை தாங்க. தொடர்ந்து ஆவியானவர் எங்களை போதித்து நடத்துங்க. இந்த நாள்ல சுவிசேஷ பணி செய்கிற ஒவ்வொருவரையும் பயன்படுத்துங்க. அநேகர் சத்தியத்தை அறிந்து உம்மை விசுவாசித்து ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். நாங்களும் உம்முடைய ராஜ்ய பணியிலே எங்களால் இயன்றதை செய்ய பலன், கிருபை, ஞானம் தந்து வழி நடத்தும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.